நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அதிகப்படியான கறவை திறனில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மாட்டோட முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிர் கிராஸ் மாடுங்க. மாடு பார்த்துட்டிங்கன்னா 80% வந்து கிர்லையுமே ஒரு 20% மட்டும் ஒரு ரெட் சிந்தி கலப்பு இருக்குதுங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு தற்போதைக்கு வந்து 10 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுங்க. நல்ல ஒரு திமிழ் அமைப்போட கிடாரி கன்று வந்து பிறந்திருக்குதுங்க. நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். மாடு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் ஈத்து மாடு தாங்க. மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா 6 பல் போட்டிருக்குதுங்க. கடை வந்து முளைச்சிட்டு இருக்குதுங்க. தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 லிட்டருமே, சாயந்தரம் ஒரு 10 லிட்டருமே, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க. இந்த கறவையை வந்து கறந்து வாத்தும் கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க. காம்பமைப்பில் பார்த்துட்டிங்கன்னா மிஷின் கறவைக்காகட்டுங்க, கை கறவைக்காகட்டுங்க, இரண்டுக்குமே வந்து நல்ல ஒத்து போகக்கூடிய நல்ல ஒரு அருமையான காம்பமைப்புங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு மாடு வந்து சிறுசாக கூட தெரியலாங்க. நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடுன்னு சொல்லி விற்பனையாளர் தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க. பொதுவாக இது போன்ற கிர் கிராஸ் மாட்டில் வந்து கால் அணைக்காமல் வந்து பால் கறவை வந்து கறக்க முடியாதுங்க. ஆனால் இந்த மாட்டில் வந்து கால் அணைக்காமல் நிச்சயமாக கறக்கலான்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலேருந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க. 2ஆம் ஈத்து மாடுங்க. கன்று போட்டு 10 நாட்கள் ஆகுதுங்க. நல்ல ஒரு அருமையான திமிழ் அமைப்போட கிடாரி கன்று வந்து பிறந்திருக்குதுங்க. கறவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 10 லிட்டருமே, சாயந்தரம் ஒரு 10 லிட்டருமே 20 லிட்டர் கறவை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கால் அணைக்காமல் கறக்கலாங்கிற கேரண்டியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கறவை திறனை வந்து கறந்து வாத்தும் கூட வாங்கிட்டு போகலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க. 6 பல் கடை முளப்புங்க. இளம் மாடு தாங்க. வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு கூட சொல்லாங்க. தண்ணி தீவனம் எடுக்கிறதுலையோ சுழிலையோ எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஒரு தெளிவான மாடுங்க. ஒரு வீட்டு வளர்ப்புக்காகட்டுங்க, ஒரு பண்ணை வளர்ப்புக்காகட்டுங்க, இரண்டுக்குமே வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாடுங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க. விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேரில் கூட வந்து பாருங்கள். மாடு பிடிச்சிருந்தா அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க. மீண்டும் இன்னொரு முறை முழு தகவலுமே தெளிவாக சொல்கிறேங்க. 2ஆம் ஈத்து மாடுங்க. கன்று போட்டு 10 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்றுங்க. பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா 20 லிட்டருங்க. மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க. 2ஆம் ஈத்து மாடு தாங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து 1 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க. விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்கள் யாராச்சும் கால்நடைகள் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.